இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. ஷாமினி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வித்தியாசமாக ஆரம்பிக்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கைகளை வர விருந்தாளிகளுக்கு தான் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு உங்களை வச்சு தான் டெஸ்ட்டே நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஆர் யூ ரெடி? மீ என்ன இப்பயே ஷாக் ஆகிறீங்க? வாங்க 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 வாங்க. என்ன செய்ய போறீங்கன்னு தெரியலையே. உங்களுக்காக பற்பல ப்ராப்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். முதல்ல இந்த கிளவ்ஸை போடுங்க. இங்கே பூ இருக்குது, பெபல்ஸ் இருக்குது, காகல்ஸ் கூட நம்ம வச்சுருக்கோம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காகல்ஸை மாட்டிக்கங்க. அடுத்தது கத்தி இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் தெரியும். இந்த பூ பிடிச்சிங்கம்மா. அப்படி பிடிச்சிக்கங்க. இப்போ வெள்ளைப்பூ, மஞ்சப்பூ, இளஞ்சிவப்பு பூ, பிங்க் கலர். மங்களா தெரியுது. மங்களா தான் தெரியும். இப்போ நமக்கு இந்த ஹெட்செட்டை நான் சாமினிக்கு போட்டு போகிறேன். இதை போட்ட உடனே சாமினிக்கு கேட்கக்கூடிய ஒரே சத்தம் இது மட்டும் தான் கேட்கும். சாமினி சாமினி சாமினி, அப்படி உங்கள் ஷூவை ஹீல்ஸை கழட்டுங்க. ஹீல்ஸை கழட்டுங்கம்மா. அதையே கழட்டணும். கழட்டுங்க. குட்டி குட்டியா சின்ன சின்ன கற்கள் பெபல்ஸ் இருக்கு. ஒரு 4-5 போடுவோம். முன்னாடி அப்படியே நடந்து மஞ்சள் இருக்கிறதுல வைக்கணும். வெள்ளை பூ இருக்கிறத வாசல வைக்கணும். சிவப்பு இருக்கிற வாசல வைக்கணும். இதை போட்டுக்கிட்டு எப்படி நடக்கிறது? அதுதாம்மா டெஸ்ட். வாங்க. எப்படி இருந்தது இந்த டெஸ்ட்? ஏன் எதுக்கு நான் உங்களை என்ன பண்ணேன்? என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? கண்ணு ஒழுங்கா தெரியல, மங்களா தெரியுது, கையில ஒண்ணுமே என்ன தொட்டனே எனக்கு தெரியல. அது கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். கல்ல உள்ளுக்கு போட்டு நடக்க சொல்றீங்களே, அது ஹீல்ஸ் போட்ட என்ன நீங்க போட்டிருக்கலாம்ல. சாமி, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. நம்ம சாவகாசமா உட்காந்து பேசுமா? வாங்க வாங்க. ஷாமினி, நம்ம டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? என்ன கோ த்ரூ பண்ணீங்க? டெஸ்ட்டு அது விஷ பறிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. கையில் பொதுவாக இப்போ நம்ம இப்படி விரலை தொடும் போது உணர்வு தெரியும். அதில் நீங்கள் க்ளவுஸ் போட்டதுனால எதை தொடுறேன், என்ன தொடுறேன், அது என்னன்னு எனக்கு புரியல. காகல்ஸ்னு சொன்னீங்க. காகல்ஸ் பொதுவாக தெரியும். இது நீங்கள் என்னமோ பண்ணி மங்களாக்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு மேலே காதில் நீங்கள் பேசுறதே எனக்கு கேட்கல. அதுக்கு மேலே காலில் ஒவ்வொரு, அதாவது எந்த அளவுக்கு ஒவ்வொரு உணர்வுகளையும் நீங்கள் பிளாக் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டீங்க. மூக்கு மட்டும் தான் உணர முடியும். அங்கே ஏதாவது போட்டிருந்தா நீங்க மூச்சு முட்டி கீழே விழுந்திருப்பீங்க. அதனால நான் அதை செய்யலை. ஆனால் இதெல்லாம் செஞ்சதுக்கு மன்னிக்கணும் ஷாமினி. ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்போ ஷாமினி இதை செஞ்சாங்க. அதுவே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலையில தான் தினந்தோறும் டிமென்ஷியா நோயாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை நிரூபிக்க தான் பிகே பெவல் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காங்க. டிமென்ஷியா, அதாவது மறதி நோய். இது என்னது? நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஏன் இப்போ அந்த டெஸ்ட் செஞ்ச பிறகு எனக்கே நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் கை இப்படி போகுது, ஏன் காலில் அந்த மாதிரி குத்துது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். வழக்கம் போல நம்ம அரங்கத்துக்கு 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல் சந்திப்போம். இளமாறன் மற்றும் சிந்து. வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு மறதி நோய், அதாவது டிமென்ஷியா, இதை பத்தி தான் பேசுறோம். உங்க 2 பேருக்கும் இது தொடர்பா ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்திருக்கா? ஆமா, என்னோட அப்பாவோட அப்பாவுக்கு டிமென்ஷியா இருந்துச்சு. அவர் இப்போ இல்லை உயிரோட. ஆனா அவர் அதால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு. நாங்களும் அவரோட இருந்தது, அவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அது அவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள். அவங்களுக்கு கூட இருந்து பார்த்துக்க எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் அப்படி பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும்.
உங்களுக்கு? எனக்கு வந்து என்னுடைய தந்தை வந்து அவருக்கு இருந்துச்சு. அது வந்து வாஸ்குலர் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து தவறின பிறகு அப்போ தான் அந்த அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளியே ஆக ஆரம்பிச்சது. எங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் கம்பெனியன், அந்த துணை இல்லாமல் போன பிறகு அவருக்கு வந்து அந்த நிலைமை வந்திருக்க கூடும் அப்படிங்கிற அந்த ஏக்கமே கொண்டு வந்து அந்த எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஒரு ஃபிட்டான காய். அவர் வந்து வாக்கிங் போவார், கிராண்ட் சில்ட்ரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் வந்து எப்போதும் அவங்கள கொண்டு போய் விடுவார். ரிட்டையர் பண்ணிட்டாரு. ஸோ கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. கோயிலில் வேலை செஞ்சார் கொஞ்ச நாள். ஸோ அவர் வந்து லைக் என்ன கேட்டிங்கன்னா அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் வந்து ரோல் மாடல் மாதிரி. ஆக்சுவலி என்னோட விஷயத்துலையும் தாத்தா விஷயத்தில் ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா எங்கள் பாட்டி இறந்த அப்புறமா தான் அவருக்கும் வந்து இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது வரைக்கும் அவர் ரொம்ப டிசிப்ளின்டாக, அவரோட வாழ்க்கையில் ரொம்ப டிசிப்ளின்டாக, அவரும் வந்து ரிட்டையர்ட் ப்ரொஃபஸராக இருந்தார். ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, 2 பேருமே, அதாவது தாத்தாவும் சரி அப்பாவும் சரி, ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் மன ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு வரும்போது அவங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காகவே மருத்துவர் ஒருத்தர் வந்திருக்காரு, டாக்டர் பாலா. அவரை சந்திப்போம். டிமென்ஷியா, மறதி நோய், இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். டிமென்ஷியானா என்னன்னு முதல் சொல்லுங்களேன். டிமென்ஷியாங்கிறது வந்து பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாபகம் மறதி நோய், அது முதியவர்களுக்கு வருதுன்னு நினைக்கிறாங்க. நினைவாற்றல் இல்லாமல் இருக்கிறது வந்து அது ஒரு அறிகுறி தான். அது ஃபுல்லாக அதை டிமென்ஷியா நம்ம சொல்ல முடியாது. டிமென்ஷியாங்கிறது வந்து ஒரு அறிவாற்றல் வீழ்ச்சின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. நினைவு திறன் இல்லாமல் இருக்கிறது, சிந்தனை திறன் உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்புறம் ஒரு சிக்கலை சந்தித்தோன்னா நம்ம எல்லாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வெளியே வந்துடுவோம். அந்த திறன் அவங்களுக்கு போயிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வந்து நம்ம சொல்லுவோம்ல, சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் பிஹேவியர், அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அடுத்த தடுமாற்றம் வந்து மொழி பேசுகிறதுல தடுமாற்றம் இருக்கும். இது மொத்தமாக அந்த அறிவாற்றல் கொஞ்சம் சிதறும். அதுதான் டிமென்ஷியா. ஸோ டாக்டர், இப்போ டிமென்ஷியா எதனால் வருது? நிறைய வகையான டிமென்ஷியா வகைகள் நிறையா இருக்குது. ஒரு டிமென்ஷியான்னு சொல்லிட்டா ஒரு 60-80% பர்சன்ஸ்க்கு வந்து இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா தான் வருது. அது ஒரு வகையான டிமென்ஷியா. அது ஏன் வருதுன்னா, அந்த ஒரு வகையான புரோட்டீன் இருக்குது. அது வந்து அந்த புரோட்டீன் வந்து மூளையில் இருக்கிற நரம்பு மேலே படிகிறதுனால அந்த நரம்பு வந்து செயல் இழக்குது. செயல் இழக்கிறதுனால ஒரு நரம்பு இன்னொரோட நரம்போட இருக்கிற தொடர்பு வந்து அது சிதைக்கிறது. அதை சிதைஞ்சோன்னா என்ன ஆகுது, அந்த அதுக்குள்ளே நடக்கிற பரிமாற்றம், கம்யூனிகேஷன் குறையுது. இதுக்கு அடுத்த டைப் வந்து ஒரு வாஸ்குலர் டிமென்ஷியான்னு ஒன்று இருக்குது. மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலோ இல்லை ரத்த கசிவு இருக்கிறதுனாலையோ உணவுப் பொருட்கள்லாம் மூளைக்கெலாம் சரியாக போய் சேர்றதில்லை, ஆக்சிஜன் போய் சேர்றதில்லை. உணவுப் பொருட்களும் ஆக்சிஜனும் இல்லைன்னா நரம்புகள் செத்துரும். அதே போல் இந்த அல்சைமர்ஸ் டைப்பில் இருக்கிற மாதிரி நரம்புகள் செத்துருச்சுன்னா ஒவ்வொரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கு இருக்கிற தொடர்பு கட் ஆகிடுது. அதனால மூளை சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறதில்ல. இதை தவிர இன்னும் பல வகைகள் உண்டு, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரேர். ரொம்ப காமன் வந்து இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அண்ட் இந்த வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்கிறது. இது வந்து குறிப்பிட்ட வயதினருக்கு, அதாவது முதியவர்களுக்கு மட்டும்தான் வருமா? முதியவர்களுக்கு தான் காமனாக வரும். அதுவும் 65 வயசு கடந்துட்டிங்கன்னா அல்சைமர்ஸ் டிமென்ஷியா வர்றதுக்கான ரிஸ்க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டிமென்ஷியாங்கிறது வந்து ஏஜிங்னால வர்றதுன்னு கிடையாது. ஏஜ் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர், நாட் அ காஸ் ஃபார் த டிமென்ஷியா. டிமென்ஷியா, மறதி நோய், இந்த நோயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஒரு சிறு இடைவேளை. இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3, டிமென்ஷியா, மறதி நோய், இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், நீங்கள் வந்து இடைவெளிக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி முதுமை அப்படின்றது வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் லீடிங் டு டிமென்ஷியா அப்படின்னு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா? ஏஜ் இஸ் ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி சொன்ன மாதிரி, இதை தவிர இன்னும் கொஞ்சம் பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் உண்டு. அதை கேட்டகரைஸாக பண்ணலாம். ஒன்று வந்து இல்னஸ் சம்மந்தமாக ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இல்னஸ் இல்லாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, நிறையா ஸ்மோக் பண்ணுறாரு, ஆல்கஹால் நிறையா எடுக்கிறாரு, எப்பயுமே தனிமையில் இருக்கிறாரு, அவருக்கு பார்வையில் கொஞ்சம் பிரச்சனைகள், காது கேட்குறதுல கொஞ்சம் பிரச்சனைகள், ரத்த கொதிப்பு இருக்குது, இல்லைன்னா சர்க்கரை நோய் இருக்குது, அதிகமாக இருக்குது, அப்புறம்
சரியாக உடல் பயிற்சி இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் வீட்லேயே இருக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒருத்தர் பார்வை கம்மியாக இருக்குது, ஒருத்தருக்கு பார்வையில் கொஞ்சம் கோளாறு இருக்குது, இல்லை காது கேட்குறதுல கொஞ்சம் கோளாறு இருக்குதுனாலும் அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். பார்வை சரியாக இல்லாதவங்க சில வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல, எழுத மாட்டாங்க, பேச மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க, சில வேலையெல்லாம் தவிர்த்துருவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுனால அவங்க வீட்டிலே இருப்பாங்க. அது வந்து ஒரு லோன்லினஸ் கொண்டு வரும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மியாகிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிமென்ஷியா வர ரிஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணும். டிமென்ஷியா மறதி நோய் இதால் வந்து அவதிப்படுற ஒருத்தருடைய கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி டிமென்ஷியா வந்தப்போ நான் என் 2 அண்ணன் எங்கள் 3 பேருக்குமே வந்து ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும். லைக் பண்ணுறாங்கன்னா என்னென்னா லைக் கிட்ட கேள்வியை திருப்பி கேட்குறது, அப்புறம் வந்து மருந்து சாப்பிட மறந்துடுவாங்க. சில டைம் வந்து அவங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும், ஸோ டீ குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நான் இன்னும் டீ குடிக்கல, நான் டீ கலக்க போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய தடவை அந்த மாதிரி. ஸோ அது ஆரம்பத்தில் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. முதல் எனக்கு தெரியாது. அப்புறம் என் பிள்ளைங்க சொல்லி தான், அம்மா நீங்கள் ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா அது மறந்துதுங்களே ஏன் அப்படின்னு. நான் என்ன மறந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு மைல் ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸோ அந்த மைல் ஸ்ட்ரோக் வந்தப்போ அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து இது வயசாகனா வர அந்த மைல் டிமென்ஷியா அப்படின்னு. எனக்கு என்ன ஆகும், என்ன வயசாகி போய்ட்டு என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் நார்மல் தானே அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிமென்ஷியா வந்து காலகட்டத்தில் அது ரொம்ப மோசமாயிரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நான் பயந்து எங்கள் அம்மா நான் ஒரு வாட்டி டாக்டர் பார்க்க கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே போனப்போ டாக்டர் வந்து எங்கள் அம்மாட்ட அவங்க பேரை கேட்டாங்க, ஐசி நம்பர் கேட்டாங்க, வீட்டு அட்ரஸ் கேட்டாங்க, ஃபோன் நம்பர் கேட்டாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா கணக்காக சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் என்ன பார்த்தாரு, அவர் சொன்னார் இது வந்து ஒரு மைல்டு டிமென்ஷியா தான், அவங்க வந்து ஆக்டிவாக இருந்தாலே போதும், அவங்க கூட வந்து ஒரு ஆள் இருக்கணும், பேச்சு துணைக்கு ஆக்டிவாக இந்த மாதிரி இருந்தாலே போதும், தனிமையில் இருந்தால் அது இன்னும் பாதிக்கப்படும் அப்படின்னு. இப்போ அவங்க கேட்குற அந்த ரிப்பீட்டட் கேள்விலாம் வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இப்போ தான் கேட்டிங்க ஏன் இதை திருப்பி கேட்குறீங்க அந்த மாதிரி நம்ம. ஸோ அதை நம்ம இப்போ ரொம்ப சகஜமாக எடுத்துக்கிட்டோம். ஆரம்பத்தில் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, இப்போ நம்மளுக்கு எல்லாம் பழகி போச்சு. அது கண்ணாத்தில் என் பிள்ளைங்க சொல்லுங்க, ஏமா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி குடிச்சிட்டீங்க என்ன குடிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கே நான் குடித்தேன் அப்படின்னு கேட்பேன். மருந்து சாப்பிட மறந்துடுவாங்க, அதுதான் ரொம்ப பாதித்தது. ஏன்னா அது வந்து மருந்து சாப்பிட மறக்கிறப்ப அவங்களோட ஹெல்த் எஃபெக்டட் ஆகும். அப்போ நம்ம டெய்லி வேலை இடத்துலேருந்து அடித்து பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல, மருந்து சாப்பிட்டுட்டீங்களா மருந்து அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ என் கணவரே எங்கள் அம்மா இங்கே இருக்கிறப்ப அவருக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் இருக்கும். அவங்க ஆண்டி இப்போ தான் இதை கேட்டிங்க, இதுக்கு எது திருப்பி கேட்டுட்ருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ எனக்கு என் அண்ணனுக்கு எல்லாமே இது பழகி போச்சு. ஒரு தடவை சாப்பிட்டுட்டு திருப்பி சாப்பிடலையான்னு கேட்டால் எத்தனை வாட்டி உங்களுக்கு சாப்பிடணும். அதனால் சும்மா சின்ன சங்கதியாக இருந்தால் வர நான் செஞ்சுட்டு அதை செய்யலைன்னு சொல்லிடுவேன். அதான் என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்போ தானே செஞ்சீங்க அதை ஏன் இப்போ செய்யலைன்னு சொல்கிறீங்க. அப்போ சென்ட்ரல் தண்ணி எதுவும் குடிச்சிட்டு கோப்பி எதுவும் குடிச்சிட்டேன்னா, அம்மா தண்ணி குடிச்சிட்டிங்களா இன்னும் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ தான் குடிச்சிங்க அப்போ நான் தண்ணி அப்படின்னு சொல்லுவேன் என் பிள்ளைங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாக்குன்னா நாளைக்கு அது எங்களுக்கு வயசாகனா வர ஒரு இது தான். ஸோ இதை பெரிய விஷயமாக எடுத்து அவங்கக்கிட்ட எரிஞ்சு உழுவாமல் அவங்கக்கிட்ட பாசமாக ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் எரிஞ்சு விழுந்து இப்போ தானே கேட்டீங்க அப்படி கத்தாமல் இது இப்போ தான் சொன்னீங்க ஏமா அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா ஐ திங்க் திங்ஸ் வில் பி பெட்டர். அதாவது கார்த்திக், இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அதாவது டிமென்ஷியா அந்த ஒரு விஷயம் வரப்போகுது இல்லை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய அரவணைப்பு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களுடைய புரிதல் இருக்கணும், இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஆனால் டாக்டர் நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், அவங்க சொன்னாங்க டாக்டர் வந்து அவங்க மைல்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கா? 3 ஸ்டேஜ் இருக்குது. ஆரம்ப நிலை அது வந்து இயர்லி ஸ்டேஜ், அப்புறம் மாட்ரேட் ஸ்டேஜ் அது வந்து அதோட தீவிரம் கொஞ்சம் அதிகமாக தான், நார்மல் இதோட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 3வது ஸ்டேஜ் வந்து சிவியர் ஸ்டேஜ் ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ். அது வந்து அவங்க வந்து டோட்டலாக டிபெண்ட் ஆகிடுவாங்க மற்றவர்கள் மேலே. ஸோ இதுதான் இந்த ஸ்டேஜிங்க. இப்போ வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து அந்த சிவியர் ஸ்டேஜ் இது எந்த காலகட்டத்துக்குள்ளார நடக்கும்? அந்த இயர்லி ஸ்டேஜ் வந்து 1 to 3 இயர்ஸ் இருக்கலாம். மீடியம் ஸ்டேஜ் வந்து 2 to 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அந்த லேட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த மற்றவர்களை சார்ந்து தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பெட்லேயே தான் இருப்பாங்க. பெட்லேருந்து சேருக்கு கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றம் அந்த எங்கே இருக்கும்னு தெரியாது.
அவங்க மகன் யார் மகள் யார் வந்து பேசினாலும் அவங்க யார் வந்து பேசிட்டு போகிறாங்க ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து அந்த செவியர் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு வந்து மோசமாகிறதுக்கு வந்து 8 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 to 8 years. 2 to 8 years. இப்போ இவங்களும் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஐசி நம்பர் ஞாபகம் இருக்குது, அவங்க அட்ரஸ் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் கோர் மெமரியிலேருந்தே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. என் தாத்தாக்கும் அதே மாதிரி தான். அவரோட புக்ஸில் அவர் எழுதினது, அவரோட ரெக்கார்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பேர் ரொம்ப பிகாஸ் அவர் ஜுவாலஜி ப்ரொஃபஸராக இருந்தார். ஸோ ஸ்பீஷீஸ் நேம் இதெல்லாம் வந்து அவரால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது. ஆனால் தினசரி நடக்கிற விஷயங்கள், எங்களை அடையாளம் தெரியறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னே இருக்கிறதெல்லாம். அதுதான் டிமென்ஷியாவோட ஒரு சேலின் பாயிண்ட். என்னன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே அவர்கள் சைல்ட்ஹுட்டில் அவங்களுக்கு சிறுபிள்ளையாக இருந்தப்போ என்ன நினைவில் அதெல்லாம் அவங்களுக்கு நினைவில் இருக்கும். ரீசெண்டாக நேற்று நடந்ததோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததோ, ஏன் நேற்று கூட இல்லை, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட அவங்க மறந்துடுவாங்க. அது 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 மூளையோட செயல்பாடு தான். சேஞ்சஸ் வந்து 2லேருந்து 8 வருஷத்துக்குள்ளே நடக்கும். அப்போ அப்படி நடக்கும்போது இதுக்கு வந்து தீர்வு இருக்கா? ஏதாவது மருத்துவ நாடி மருந்துகள் இல்லை சிகிச்சை பெற்றா இது குணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றத இன்னும் விரிவாக இந்த இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3 டிமென்ஷியா, இதை பற்றி தான் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ டிமென்ஷியா பொறுத்த வரைக்கும் இது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஏதேனும் செய்யலாமா? அதாவது நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன மாற்றங்கள்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங்கை விட்டுறணும், ஆல்கோஹால் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து இந்த ஐசோலேஷன் தனியாக இருக்கிறத தவிர்க்கணும். அந்த பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணுறது எந்த ஆக்டிவிட்டியும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஹாபி இருக்கலாம், மியூசிக் கற்றுக்கிறவங்களாக இருக்கலாம், அந்த மியூசிக் கான்சென்ட்ரேட் பண்ணி மியூசிக் கிளாஸ்க்கு போகிறது. அதே போல் நம்ம சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், சக்கரை நோய் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு டிமென்ஷியா வந்துருச்சு, சரி, வந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு சிகிச்சைகள் இருக்கா? இதுக்கு தீர்வு காண முடியுமா? இல்லை எப்படி சமாளிக்கலாம்? டயக்னோஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த டயக்னோஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர் போய் கலந்து ஆலோசித்து பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிமென்ஷியா மாதிரி இருக்கிற நோய்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும். நம்ம அது சொன்ன மாதிரி அது பண்ண பிறகு தான் ஸ்டேஜஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் டிசிஷன்ஸை நாங்கள் எடுக்கிறோம். எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா, இது வந்து பேஷண்ட் சென்டர் கேர் டெலிவர்ட் பை மல்டி டிசிப்ளினரி டீம். அதுவும் போல் ஒரு ட்ரீட்மெண்ட்டு வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேறு இருக்கும். இதை எங்கள் சாங்கி ஹாஸ்பிட்டலில் மெமரி கிளினிக்னு நாங்கள் நடத்துகிறோம், சாங்கி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இப்போ நீங்கள் அந்த கிளினிக்கு வந்தீங்கன்னா முதல்ல டயக்னோஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். இது டிமென்ஷியானா என்ன, ஏது, அது எப்படி ப்ராக்ரஸ் ஆகும், அதை தடுக்கிறதுக்கு இல்லை அதோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செய்யலாம், அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பற்றி பேசுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் நபரோட குணாதிசயங்கள், அவர்களோட வெறுப்புகள், அப்புறம் அந்த குடும்பத்தாரோட கருத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் நாங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மெடிசன் இல்லாமல் மருந்துகள் கொடுக்காம நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது மருந்து கொடுக்கறது. நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அதையே சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு இதில் எல்லாமே இந்த நான் ஃபார்மகாலஜிக்கல் அதுக்குள்ளே வந்து அடங்கிடும். அதே போல் அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால அந்த வேலையை செய்ய விடுறோமோ அதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சிகிச்சைகள்னு ஏதாவது இருக்கா? அறுவை சிகிச்சை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? அறுவை சிகிச்சை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. யூஸ் இட் and keep it or don't use it and lose it. டாக்டர் சொன்ன மாதிரி இஃப் யூ ஹேவ் இட் யூஸ் இட், இல்லைன்னா யூ லூஸ் இட். அதனால நம்ம எல்லாருமே வந்து அந்த மூளைக்கு அந்த வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு நடவடிக்கையை தான் அடுத்து நம்ம செய்ய போகிறோம். நான் செய்ய போகிறதில்ல, மாறணும், சிந்துவும் செய்ய போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். கார்த்திக்,
மறதி நோய் இது வந்து வராம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து தினக்கும் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள்ல வந்து மாற்றங்களை கொண்டு வரணும். அதுவும் பாசிட்டிவான மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லும்போது உங்க மூளைக்கு அதிக வேலை கொடுக்கணும் இல்லையா? அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம செய்ய போறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல சொல்லணும்னா மெமரி கேம். ஒரு போர்டை நீங்க திறக்கணும், அடுத்ததுலயும் அதே இருந்துச்சுன்னா நீங்க பாஸ், இல்லைன்னா திருப்பி சாத்தி நீங்க அடுத்தது தேடணும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னா, நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க, இதுல வந்து ஏதாவது ஒரு படங்கள் இருக்கும் இல்ல வண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு. அதான் கிடையாது. இதுல வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. சூப்பர். சரியா? நீங்க வந்து தயாரா அப்படின்னு சொன்னா நாங்க 1 2 3ன்னு சொல்லுவோம். நீங்க டக்கு டக்குன்னு சரி யாரும் முத முடிக்கிறீங்களோ குட். சரி சரியா? 1 2 3 தவறுனா முடியணும். மாறன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ ஐயோ புரிஞ்சிருச்சு. மாறன் முடிச்சிட்டாரு. சரி, ஒரு விஷயம் சொல்லணும். மாறன் வந்து இதெல்லாம் திறந்தாரு, டக்கு டக்குன்னு சாத்தினாரு. ஆனா அடுத்தது திறந்த கையோட இதுதான் இருந்துச்சு சொல்லிட்டு திருப்பி அதையும் திறந்துட்டாரு. தலைகீழா இருக்கா? நாட் அக்செப்டட். இல்ல, இது பிரிண்டிங் அப்படி இருக்கு. இந்த பக்கம் இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தோசையை திருப்புற மாதிரி திருப்பிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல, அதாவது இந்த நடவடிக்கை மூலம் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, உங்க மூளைக்கு நீங்க வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அது இந்த மாதிரி விளையாட்டுகளா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப வந்து கையடக்க தொலைபேசியில கூட நிறைய பேர் நேரம் செலவழிக்கிறதுல அதுலயும் மெமரி கேம்ஸ்லாம் இருக்கு. அதுவே நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான். சரி, இந்த நேரத்துல சிந்து மற்றும் மாறன் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து உங்க அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு நம்ம நேர்களுக்கு கண்டிப்பா இந்த டிமென்ஷியா பற்றிய விழிப்புணர்வை நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர். டிமென்ஷியா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்குள்ள இவ்வளோ சமாச்சாரம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெளிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. டிமென்ஷியா மறதி நோய். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இதோட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து புறக்கணிச்சிடுவோம். அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சோர்வாக இருக்காங்க, மறதி அதிகமாக வருது அப்படின்னு நம்ம புறக்கணிச்சுட்டு சரி அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ இல்லை குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்துச்சுன்னா உடனே கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இது வந்து வேற ஒரு விபரீதத்துக்கு கொண்டு போகும் விஷயமா இருக்கக்கூடும். இதோட ரொம்ப முக்கியமா இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட வந்து வீட்டில் இந்த மாதிரி டிமென்ஷியா பேஷண்ட் இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாருக்காவது உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அவங்ககிட்டயும் போய் பேசுங்க. நீங்களும் வந்து உதவி நாடுங்க. அதாவது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அவங்கள பார்த்துக்கணும். அவங்கள பார்த்துக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும் உங்க வேலையை தாண்டி. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே செய்யாம இருந்தாதான் பிரச்சனை. ஆமா, இப்ப வந்து நிறைய பேர் யோசிக்கலாம், இதுக்கு ஏன் என் ஷாமிலியை போட்டு ஆரம்பத்தில் கஷ்டப்படுத்துன அப்படின்னு நீங்களா கேட்கலாம். அது என்ன காரணம்னா, வயதானவர்களுக்கு வந்து காலில் வலி இருக்கும், அவங்களுக்கு காது சரியாக கேட்காது, கண்ணு மங்கலாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது அவங்கக்கிட்ட போய் ஒரு வேலையை செய்யுங்க, இது செய்யலையா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன கஷ்டம் கோத்ரூ பண்ணுவாங்க. அதை உங்களுக்கு தேவைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை செஞ்சோம். அதனால் முதல்ல ஷாமினி சொன்ன மாதிரி இந்த டிமென்ஷியா நோய் இது ஒருத்தங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். ஸோ உங்களுடைய மனநிலையையும் நீங்கள் பாதுகாக்கணும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.